நிலக்கடலையில் சட்னி செய்யலாங்க. எப்போ பார்த்தாலுமே பொட்டுக்கடல இப்போ வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சத்தான நிலக்கடலையில் நம்ம வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து நிலக்கடலை தோலை எடுத்துடணுங்க. தோலோடு போட்டு அரைச்சிங்கன்னா கசக்கும். அதனால் தோலை நல்லா எடுத்துகிட்டு வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் கூட ஒரு தடவை திரும்பி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதில் 2 மிளகாயை வறுத்து போடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சோண்டு போடுங்க. ரொம்ப போடாதீங்க, தேங்காய் வாசனை வந்துடும். அதனால் தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சோண்டு வதக்கி போடுங்க. வதக்கி போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து புளி வந்து ஒரே ஒரு பல்லு போடுங்க, ரொம்ப போடக்கூடாது. புளி ஒரு பல்லு சும்மா டேஸ்ட்டுக்கு தான், அதுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தான். அதனால் புளியை போட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் உங்களுக்கு நிலக்கடலை சட்னி கிடைக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.